உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய குறையாக கருதப்படும் ஒரு விடயம் அல்லது ஒரு தழும்பு உண்மையிலேயே இல்லாத ஒன்றாக இருந்தால் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் ஆய்வை பற்றி பேசுகின்றோம். ஆராய்ச்சியாளர் ராபர்ட் கிளார்க் சில வாலண்டியர்ஸை தேர்வு செய்து அவர்களுடைய முகத்தில் ஒரு பெரிய விகாரமான தழும்பு போன்ற ஒரு ஒப்பனையை மேக்கப்பை செய்தார்கள். அவர்கள் அனைவரும் கண்ணாடியில் தங்களுடைய முகத்தை பார்த்து அந்த தழும்பு எவ்வளவு அசிங்கமாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் மற்ற மனிதர்களை சந்திப்பதற்காக அறைக்கு வெளியே செல்லும் சில வினாடிகளுக்கு முன்பு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கடைசியாக ஒரு முறை இந்த மேக்கப்பை நாங்கள் சரி செய்து விடுகின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதை சரி செய்யவில்லை. யாருக்கும் தெரியாமல் அந்த தழும்பை முகத்தில் இருந்து முற்றிலும் அகற்றி விட்டார்கள். இந்த விடயம் அந்த வாலண்டியர்ஸுக்கு தெரியாது. அவர்கள் தங்களுடைய முகத்தில் இன்னும் அந்த பெரிய தழும்பு அல்லது விகாரமான அந்த தழும்பு இருப்பதாகவே நம்பினார்கள். அடுத்த ஒரு மணி நேரம் அவர்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து பேசினார்கள். அந்த சந்திப்புகள் முடிவடைந்ததும் அவர்கள் மீண்டும் ஆராய்ச்சியாளர்களிடம் வந்தபோது அனைவரும் ஒரே விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். எல்லாரும் என் முகத்தை உற்று பார்த்தார்கள் என்பதையும் என்னை மற்றவர்கள் நடத்திய விதம் வித்தியாசமாக இருந்ததென்றார்கள். அவர்கள் மனதில் என்னை பற்றி ஒரு ஏளனமான எண்ணம் ஓடுவதை என்னால் உணர முடிந்தது என்று கூறினார்கள். ஆனால் இங்குதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை ஒளிந்திருக்கின்றது. அங்கே அப்படி ஒரு தழும்பே இல்லை. அவர்கள் முகத்தில் தழும்பே இல்லை. அவர்கள் சுமந்து திரிந்த ஒரே தழும்பு முகத்தில் இல்லை, அவர்களுடைய மனதில் மட்டுமே இருந்தது. இப்படித்தான் நம்மில் பலரும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் அழகாக இல்லை, எனக்கு எந்த திறமையும் கிடையாது என்றும், நான் எதற்கும் தகுதியற்றவன் அல்லது அற்றவள் என்று ஏதோ ஒரு தழும்பை நம் மனதில் நாமே வரைந்து கொள்கின்றோம். அதன் விளைவாக மற்றவர்கள் நம்மை நிராகரிக்காத போதும் அங்கே நிராகரிப்பை உணர்கின்றோம். பிறர் நம்மை விமர்சிக்காத போதும் அவர்களின் பார்வையில் விமர்சனத்தை காண்கின்றோம். இந்த உலகம் நம் முகத்தில் இருக்கும் தழும்புக்கு எதிர்வினை ஆற்றுவதை விட நம்மை பற்றி நமக்குள்ளே நாம் சொல்லிக்கொள்ளும் கதைகளுக்கு நம்பிக்கைக்குத்தான் அது எதிர்வினை ஆற்றுகின்றது. இனிமேலும் இல்லாத ஒரு தழும்பை சுமந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை கடினமாக்கி கொள்ளாதீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையே உங்களின் உண்மையான அடையாளம்.